أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وهو بالأفق الأعلى. حي القيومان الله جل جلاله அவனது ஹபீபுல் ஆலமான ரசூல் ரஹ்மத் நூறு முத்லக் வஜூத் ரஹ்மத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமான் அவர்களின் தன்னிகரற்ற தனிப்பெரும் மகா பெருமையை, ஒப்பற்ற உயிர் பெறும் மகா மகத்துவத்தை, எல்லையற்ற மகா கீர்த்தியை, மேன்மையை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது இபாதுகளாகிய அல்லாஹுவின் அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் அவனுடைய திருவாக்கான கலாமுல்லாவாகிய அல் குர்ஆனின் மூலம் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றார். நம்முடைய நாயகம், நம்முடைய ஆர்வ இரட்சகர், சர்வலோக பேரரசர் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயகம் அவர்கள் எப்பேர் பெற்ற மகா பெருமைக்கு உரியவர்கள் என்றால் வஹுவ பில் உஃபுகில் ஆலா. வஹுவ பில் உஃபுகில் ஆலா, உயர்வான உச்ச புகழில் கடைக்கோடியில் இருக்கிறாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகா கௌரவமிக்க மகா பெருமைக்குரிய உயர்வான அந்த உயர்வு என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கலாமுல, அல்லாஹ்வுடைய இல்முல அல்லாஹ் எப்படி காண்றான்னு சொன்னா உயர்வுடைய உச்சத்தில் கடைக்கோடி மாசால் வஹுவ பில் உஃபுகில் ஆலா. இல்முல் முத்லக், அல்லாஹ்வுடைய இல்மு மாஷாஅல்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிகரற்ற தனிப்பெரும் உயர் பெரும் மகா உயர்வில் உச்சத்தில் சொல்ல வார்த்தை கிடையாது. அல்லாஹு ஆலம். அதை விளக்கத்துக்காக நான் கடைசி மாசா நாம அதை என்ன ஃபஹம் பண்ணணும்னு சொன்னா அல்லாஹ்வுடைய குவத் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். மாஷாஅல்லாஹ். வஹுவ பில் உஃபுகில் ஆலா. நாயகத்துடைய ஆலா ஷான் எப்படி இருக்குது? வஹுவ பில் உஃபுகில் ஆலா. அந்த உயர்வு மாஷா அல்லாஹ் உயர்வானில் கடைக்கோடி மாஷா அல்லாஹ். உயர்வானில் கடைக்கோடி கடைசி வெல்ல மாஷா வஹுவ பில் உஃபுகில் ஆலா. ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமான் அவர்களுடைய அஸமத்துல் அக்பரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய இபாதுகளாய் நமக்கு அல்லாஹ் இர்ஷாதாத் செய்கின்றான், அல்லாஹ் தல்கீன் செய்கின்றான். காரணம், நாயகம் அவர்களை எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முஹம்மது என்று தெய்வீக திருநாமம் சூட்டி அழகு பார்க்கக்கூடியவன் அல்லவா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ரசூல் ரஹமத் யார்? மாஷா அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மதுன்னு சொன்னால என்னங்க அதுக்கு பொருள்? சர்வ புகழுக்கும் உரிய நாயகர். மாஷா அல்லாஹ். சர்வ புகழுக்கும் உரிய நாயகர். புகழப்பட்டவர்கள், புகழப்படுபவர்கள், புகழுக்கு உரியவர்கள். எல்லா காலத்திலும்
புகழப்பட்டவர்கள் பாஸ்ட், புகழப்படுபவர்கள் பிரசன்ட், புகழுக்கு உரியவர்கள் ஃபியூச்சர் மட்டுமல்ல, ஃபியூச்சர் கண்டினியூஷன்ஸ். மாஷா பிலஹத் எல்லா காலத்திலையும் மாஷா அல்லாஹ் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா, அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ், ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா காலமெல்லாம் அவருடைய தெய்வீக பேருடைய பிரகாசமான அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான அல்லாஹ்வுடைய ரசூல் ரஹ்மத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்த வல்லம் நாயகமான் அவர்களை காலமெல்லாம் புகழுக்கு உரியவர்களாக அல்லாஹ் வச்சிருக்கிறார். மாஷா காலமெல்லாம் புகழுக்கு உரியவர்கள். காலமே இல்லாமல் போனாலும் கூட நாயகத்துடைய திரு புகழ் மாஷா அல்லாஹ் நான் முடிஞ்சு போவாது. மாஷா காலமே இல்லாமல் போனாலும் கூட இரவு பகல் இல்லாமல் போகலாம். காரணம், இரவு பகலை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உண்டாக்குவதற்கு அல்லாஹ்வால் அஸ்பாபுகளாக ஆக்கப்பட்ட ஷம்ஸும் கமரும் சூரியனும் சந்திரனும் அது அல்லாஹ்வால் தஹ்லீக் செய்யப்படுவதற்கு முன்பதாகவே நாயகம் அல்லாஹ்வுடைய புகழுக்குரிய ஹபீபாக இருக்கிறாங்க. மாஷா அப்ப காலமெல்லாம் புகழுக்குரிய நாயகம் அவர்கள் எல்லா காலத்திலையும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தெய்வீக திவ்ய திரு நாமத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வஹுவ பில் வஃப்கில் ஆலா இந்த ஆயத்து ஷரீஃபுடைய தஷ்ரீஹாத்தா அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். வரஃபஅனா லக திக்ரக் இந்த ஆயத்து ஷரீஃபுடைய தஷ்ரீஹாத்தா அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். فإنك بأعيننا இந்த ஆயத்து ஷரீஃபுக்கு மாஷா அல்லாஹ் தஷ்ரீஹாத்தா ஆக்கியிருக்கிறான். மாஷா அல்லாஹ் சூரத் அல்ஹம்து ஷரீஃப்ல இருந்து வன்னாஸ் வரையிலையும் முழு குர்ஆனிலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய ஹபீபுல் ஆலமான ரசூல் ரஹ்மத்தான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்த வல்ல நாயகமான் அவர்களுடைய புகழ் மாலையாவே அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கிறான். மாஷா குர்ஆன்ங்கிறது என்னங்க? நாயகத்துடைய புகழ் மாலை. மாஷா ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் மாலை. மாஷா நாயகத்துடைய புகழ் மாலை. மாஷா தாரணி போற்றும் தண்ணீரற்ற தாஹா யாசீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்த வல்லம் நாயகமான் அவர்களுடைய அந்த ஒப்பற்ற உயர் பெரும் பெருமைக்குரிய அந்த திரு புகழை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பேற்பட்ட மகா கௌரவத்திற்கும் கண்ணியத்திற்கும் கீர்த்திக்கும் உரியவர்கள், மேன்மைக்கும் மகா மேன்மைக்கும் உரியவர்கள் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா வன்-நஜ்மு ஷரீஃபில் அவன் நமக்கு சொல்லித் தருகின்றான். அல்லாஹ்வின் அடியார்களாக நமக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய இபாதுகளாகிய நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் படித்து தருகின்றான். வஹுவ பில் உஃப்கில் ஆலா, வஹுவ பில் உஃப்கில் ஆலா உயர்வான அதாவது உயர்வானத்தில் உச்சியில் கடைக்கோடியில் உள்ளவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் உயர்வு, அவர்களது ஆலி ஷான் மாஷா அல்லாஹ் அது ஃபௌகிலும் 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 பிலா ஹத் பிலா அதத், பிலா ஹத் பிலா அதத். மாஷா அந்த நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரஃப கர்ரம் மஜ்த வல்லம் நாயகமான் அவர்களுடைய ஈது மீலாது மௌலிதுல் கரீமுடைய இந்த ஷஹர் நூர் ரபியுல் நூர் ரபியுல் அவ்வல் இந்த புனிதமான மாதத்துல மாஷா அல்லாஹ் உயர்வின் உச்சத்தின் உயர் புகழில் புகழ்வானில் உச்சத்தில் கடைக்கோடியில் உள்ள கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களது அருமை உம்மா நாச்சியார் சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உஸ்மா சையதா ஆமினா நாயகி அவர்களது மகா பரிசுத்தமான சித்திகத்துல் குப்ரா அல் விலாயத்துல் உஸ்மா உம்ம ரசூலுல்லாஹ் சையதா ஆமினா அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அலைஹில் பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமீன் அவர்களின் மகா பரிசுத்தமான ஒளி வீசும் பேரொளி வீசும் திருமணி வயிற்றில் இருந்து உயர் புகழில் கடைக்கோடியில் ஜொலிக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்வானின் கடைக்கோடியில் ஜொலிக்கும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்புல் ஆலமீன் மாஷா அல்லாஹ் இந்த ஆலமு ஷஹாதாவை கொண்டுட்டு வந்த இந்த ரபியுல் அவ்வல் மாதம் மாஷா அல்லாஹ் என்ன மகா உன்னதமான மாதமா இருக்குது மாஷா. நாயகத்துடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீமும் கண்மணி நாயகத்துடைய உருசுல் ஆலமும் மாஷா அல்லாஹ் என்ன சேர்ந்த மாதமா இருக்குது மாஷா. நாயகத்துடைய ஈத் மீலாது மௌலிதுல் கரீமும் நாயகத்துடைய உருசுல் ஆலமும் சேர்ந்த மாதமா இருக்குது மாஷா. அதே போல் மாஷா அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகா பரிசுத்தமான அஹ்லு பைத் அத்ஹார் அவுலாதுகள் அல் குதுப் நபவி السيد أحمد البدوي الحسيني والحسني رضي الله تعالى وافاض علينا البركات من ظهر الدار آمين நாயகம் கண்மணி நாயகத்துடைய பரிசுத்தமான பேரப்புள்ள அவங்களுடைய உருஸ் முபாரக்குடைய மாதமா இருக்கு. அது மாதிரி மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் ஹாஜா மொயினுத்தீன் அல் ஹுசைன் அல் ஹசனி நாயகத்துடைய கபதுல் கரீமான குதுபுல் அக்தாப் ஹாஜா குதுபுத்தீன் பக்தியார் காக்கி நாயகத்துடைய உருஸ் முபாரக்குடைய மாதமா இருக்குது மாஷா அல்லாஹ். அதே மாதிரி மாஷா அல்லாஹ் ஹாஜா குதுபுத்தீன் பக்தியார் காக்கி நாயகத்துடைய ஹலீஃபத்துல் ஆலமான பாபா ஃபரீதுத்தீன் நாயகத்துடைய அருமை ஹலீஃபா கௌசுல் ஆலத்துடைய பேரப்புள்ள ஹாஜா நாயகத்துடைய ஹலீஃபாவுடைய ஹலீஃபா கௌசு நாயகத்துடைய பேரப்புள்ளையுடைய புள்ள ஹாஜா அலாவுத்தீன் அலி அஹமத் சாபிர் நாயகத்துடைய உருஸ் முபாரக்குடைய மாதமா இருக்குது மாஷா. அது மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் ஹைருல் பஷீர் அபூபக்கர் சித்திக் நாயகம் அவர்களுடைய பரிசுத்த பரம்பரையில் வந்த உஸ்தாதுல் மலக்கி வல் ஜின்னி வல் இன்ஸ் ஷேக் சுலைமான் வலியுல்லா நாயகத்துடைய உருஸ் முபாரக்குடைய மாதமா இருக்குது மாஷா. குறிப்பாக அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் நூரானி கன்சு தய்யிபாவான என்னுடைய அருமை உம்மா நாச்சியார் சையதா முஹியுத்தீன் மீரா சாஹிபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வ அஃபாத அலைனா அல் பரக்காத் மின்ஹா தஹரத் தாஹிரி ஆமீன் 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 நாயகி அவர்களுடைய மகத்தான உருஸ் முபாரக்குடைய முதலாவது உருஸ் முபாரக்குடைய மாதமாகவும் இருக்குது மாஷா. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜது வல்ல நாயக கோமானுடைய மகத்தான அலுமத்துல் அக்பரை நாம என்ன என்னுடைய அருமை உம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய உருசும் ஷரீஃபுடைய மஜ்லிஸாக இன்னையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் தஆலா மௌலல் கதீர் ஒரு வாரம் 7 நாட்கள் இன்ஷா அல்லாஹ் தஆலா மௌலல் கதீர் தொடர்ந்து நாம் அல்ஹம்துலில்லாஹ் உருஸ் முபாரக்குடைய மஜ்லிஸ் செய்யறதுக்கான நியத் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நடத்தி வைக்குவாங்க. ஆமீன் ஆமீன். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகத்தான தெய்வீக திருவாயால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாய் மலர்ந்து அருள் செய்யறாங்க. எந்த விஷயமாக இருந்தாலும் பஸ்மலாவை கொண்டு தொடங்கணும் மாஷா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
பஸ்மலா ஷரீஃப் சொல்லப்படாத எந்த ஒரு காரியம் என்ன பரக்கத்து இருக்காது. பஸ்மலா ஒரு விஷயத்தில் சொல்லிட்டா ஷைத்தான் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதனாலதான் என்ன, சாப்பிட ஆரம்பிக்கிறதுல இருந்து மனைவியோட படுக்கிறதுல உள்பட மசாலா என்ன பிஸ்மி சொல்லி ஆகணும். மசாலா எங்க சாப்பிடுறதுக்கு ஆரம்பிக்கிறதுல இருந்து கணவன் மனைவி இல்வாழ்வுல ஈடுபட தொடங்குறதுக்கு முன்னாடி வரையிலேயும் பஸ்மலா மாஷால்ல மார்க்க என்ன சுன்னத்து நபவியாக்குது. மாஷா ஏன்னா பஸ்மலா அந்த அளவுக்கு முக்கியமானது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மாஷா அல்லாஹ். ஒரு மனுஷன் என்ன எல்லா நிலையிலையும் ஜனாபத்தோடு இருந்தாலும் சரிதான், ஜனாபத்தோடு ஒதுவு இல்லாம இல்ல, ஜனாபத்தோடு குளிப்பு கடமையா இருந்தாலும் சரிதான், அவர் சொல்லிக்கிறதுக்கு ஆகமானது என்ன மாஷா அல்லாஹ், 2 ஆயத்து ஷரீஃப் குர்ஆன் ஷரீஃப்ல. ஒன்று பஸ்மலா, மற்றொன்று ஹஸ்பலா. பஸ்மலா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ஹஸ்பலா ஹஸ்பி அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு அலைஹி தவக்கல்து வ ஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம். சூரத்து தௌபாவுடைய கடைசி ஆயத் ஷரீஃப். இது 2 மசாலா என்ன எல்லா நிலையிலையும் ஓதுறதுக்கு ஆகுமாக்குது மார்க்கம். மாஷா பஸ்மலாவும் ஹஸ்பலாவும். மாஷா பஸ்மலா இன்னைக்கு நம்முடைய பஸ்மலாவை நம்ம பார்க்கறது காரணம் என்னன்னா, இன்னைக்கு மாஷா அல்லாஹ் ரபியுல் அவ்வல் பிற 19 மாஷா அல்லாஹ். பஸ்மலா ஷரீஃப் உடைய அல்ஃபால் தய்யிபா 19 மாஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அஸமத்துல் அக்பர் அவன் இந்த அபதின் மூலமாக எத்தனையோ அவன் நாடக்கூடிய இபாதுகள் கல்புல கொண்டு போய் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் நாயகத்துடைய அஸமத்துல் அக்பரை சேர்த்து மாஷா அல்லாஹ் என்ன ஈமானுக்கு அல்லாஹ் சலாமத்தை கொடுக்குறான். மாஷா அல்லாஹ் இந்த உயர்வான இந்த தௌலத் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அபதாகிய என் கல்புக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்த்தது என்னுடைய ஷேக நாயகமான என்னுடைய வாப்பா நாயகம். மாஷா அல்லாஹ் என்னுடைய ஷேக நாயகம் என்னுடைய வாப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கல்பு அத்ஹர்ல இருந்தோம். என்னுடைய அருமை உம்மா சையதத் ரலியல்லாஹு தஆலா அவங்களோட கல்புல் கரீம்ல இருந்து அல்லாஹ் என் கல்புல கொண்டு வந்து சேர்த்தான். மாஷா அல்லாஹ் என்னுடைய முர்ஷித் முரப்பி மாஷா அல்லாஹ் என்னுடைய வாப்பா நாயகம். மாஷா அது மாதிரி என்னுடைய உஸ்தாதா என்னுடைய முர்ஷிதா என்னுடைய உம்மா. மாஷா ஹாஜா குத்புதீன் பக்தியார் காக்கி நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் என்ன அவங்க மக்தபில் கொண்டு போய் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஹாஜா குத்புதீன் பக்தியார் காக்கி பிறந்த ஊர் ஈராக்கில் அவுஷ்ங்கிற ஊர். மாஷா பக்தாத் ஷரீஃப்ல இருந்து 100 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர்ஸ் அவுஷ். அந்த அவுஷ்ங்கிற ஊர்ல தான் குத்புதீன் பக்தியார் காக்கி பிறந்தாங்க. குத்புதீன் பக்தியார் காக்கி மாஷா அல்லாஹ் குழந்தையா இருக்கும்போது ஹாஜா குத்புதீன் பக்தியார் காக்கி அவங்களுடைய வாலிதைன் ஷரீஃபின் மாஷா அல்லாஹ் கொண்டு போய் அவங்களோட வாப்பா நாயகம் மாஷா அல்லாஹ் குத்துப் நாயகத்துடைய வாப்பா நாயகம் ஒரு மதரசால கொண்டு போய் அவங்கள மாஷா அல்லாஹ் மக்தப்ல சேர்த்தாங்க. மக்தப்ல சேர்த்த உடனே உஸ்தாத் அவங்களுக்கு மாஷா அல்லாஹ் என்ன சூரத்துல் ஃபாத்திஹா தொடங்கினாப்புல. அப்ப குத்துபுதீன் நாயகம் சொன்னாங்க சூரத்துல் ஃபாத்திஹா தொடங்க முன்னாடி உஸ்தாத் கேட்டாப்புல நீ என்ன ஓதிருக்கிறேன்னு சொல்லி. அப்போ மாஷா அல்லாஹ் குத்புதீன் நாயகம் சொன்னாங்க என்ன ஓதிருக்கிறேன், என்ன நீ ஓதிருக்கிற அதை ஓதுன்னு சொல்லி சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் என்ன குத்புதீன் பக்தியார் காக்கி நாயகம் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுனாங்க. ஃபாத்திஹா ஓதி முடிச்சுட்டாங்க. அப்புறம் உஸ்தாத் கேட்டாங்க வேற என்ன ஓதிருக்கிற, அலிஃப் லாம் மீம் மாஷா அல்லாஹ் ஓதுனாங்க. அலிஃப் லாம் மீம் ஜுஸு முடிஞ்சு. வேற என்ன ஓதிருக்கிற, சயக்கூல் ஓதுனாங்க. மாஷா அல்லாஹ் சயக்கூல் ஜுஸு முடிஞ்சு. வேற என்ன ஓதிருக்கிற, தில்க ரசூல் ஓதுனாங்க. மாஷா அல்லாஹ் இப்படி ஒவ்வொரு ஜுஸா 14 ஜுஸு ஓதிட்டாங்க. மாஷா நல்லா கவனிக்கணும். வாப்பா கொண்டு விட்டு போய் உஸ்தாதுட்டு அப்பதான் மதரசால கொண்டு போய் முதல்ல என்ன அவங்கள சேர்க்கிறாங்க. அவங்களுக்கு வயசு 4 வயசு தான். 4 வயசுக்குள்ள மாஷா அல்லாஹ் என்ன செய்யறாங்க, உஸ்தாது என்ன ஓதிருக்கிற உனக்கு தெரிஞ்சதை ஓதுன்னு சொன்ன உடனே அல்ஹம்து ஷரீஃப் ஓதிட்டாங்க,
சரி உஸ்தாத் மாசம் வேற என்ன ஓதிருக்கிற, வேற என்ன உனக்கு ஓத தெரியும்? அலிஃப் லாம் மீம் மாஷா அல்லாஹ் ஜுஸு ஓதிட்டா, அடுத்தது வேற என்ன ஜுஸு முடிஞ்சு வேற என்ன ஓத தெரியும்? தில்கரசு சைக்கூர் தில்கரசு ரெண்டனா அப்படியே மாஷா அல்லாஹ் 14 ஜுஸு ஓதிட்டா. 14 ஜுஸு ஓதிட்டு உஸ்தாத் மாஷா அல்லாஹ் சொன்னாங்க, உஸ்தாத் எனக்கு அடுத்த ஜுஸு சுப்ஹானல்லதிலிருந்து எனக்கு தொடங்கி ஓதித்தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. சுப்ஹானல்லதி அஸ்ரா அந்த ஜுஸு அதை எனக்கு ஓதித்தாங்கன்னு கேட்டாங்க. மாஷா அல்லாஹ் உஸ்தாத் ரொம்ப என்ன ஆச்சரியப்பட்டு போய் ரொம்ப அவங்க அஜபாயிட்டாங்க. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் கேட்டாங்க, மகனே எப்படி நீங்க உலகம் குட்டி புள்ள தானே, நீங்க 4 வயசு தானே உங்களுக்கு ஆகுது, 14 ஜுஸ் எப்படி நீங்க பைஹார்ட் பண்ணீங்கன்னு சொல்லி மாஷா அல்ஹம்துலில்லாஹ் ஹாஜா குத்துபுத்தீன் பக்தியார் காக்கி நான் சொன்னாங்க, மாஷா அல்லாஹ் என்னோட உம்மா மாஷா அல்லாஹ் எல்லா நாளும் குல்லையும் எல்லா நாளும் பாதல் ஃபஜர் மாஷா அல்லாஹ் இந்த 14 ஜுஸு என் உம்மா மாஷா அல்லாஹ் ஓதுவாங்க. உம்மா சுபு தொழில் முடிச்ச உடனே 14 ஜுஸு மாஷா அல்லாஹ் ஓதுவாங்க. பாக்கி உள்ளத மாஷா அல்லாஹ் ராத்திரில ஓதுவாங்க. ராத்திரிக்கு இவங்க தூங்கிடுவாங்க, புள்ள தூங்கிடுவாங்க, குட்டி புள்ள தானே. இந்த அதிகால பொழுதுல ஃபஜர்ல 14 ஜுஸு தாய் ஓதுறத கேட்டு 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 அப்படியே மாஷா அல்லாஹ் ஹிஃப்ஸ் ஆயிடுச்சு. மாஷா ஹிஃப்ஸ் ஆயிடுச்சு மாஷா. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்தாத் என்ன ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனாங்க. மாஷா அல்லாஹ் ஹஸரத் அவுஷுடைய காதியல் குதாத்தா இருந்த அபூபக்கர் சித்திக் நாயகத்துடைய வம்சாவளி பரம்பரையில் வந்த ஹஸரத் காதி ஹமீதுத்தீன் சித்திகி ரலியல்லாஹு தஆலா குத்புத்தீன் பக்தியார் காக்கியுடைய உஸ்தாத் மாஷா காதி ஹமீதுத்தீன் சித்திகி இந்திய காலத்தில் குத்புத்தீன் நாயகத்துடைய முரீத் ஆயிட்டாங்க இவங்க. மாஷா உஸ்தாத் வந்து என்ன குத்துபு நாயகத்துடைய முரீத் ஆயிட்டாங்க. மாஷா ஏன்னா அப்போ அல்ஹம்துலில்லாஹ் 14 ஜுஸு மாஷா அல்லாஹ் பாதல் ஃபஜர் அந்த தாய் ஓதி ஓதி மாஷா அல்லாஹ் அதை கேட்டு கேட்டு ஹிஃப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிள்ளைக்கு ஈமான் சலாமத் எப்படி கிடைக்கும்? தாயின் மூலமா தான் கிடைக்கும். மாஷா அல்ஹம்துலில்லாஹ் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனது அபுதாகிய அவனது அடிமையாக எனக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் நூரான என்னுடைய அருமை உம்மா நாச்சியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய பரக்கத்தை கொண்டுதான் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேரின்ப காதலை நான் சுவைப்பதற்கு அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்தான். மாஷா கண்மணி நாயகத்துடைய பேரின்ப காதல் நான் சுவைக்கிறதுக்கு அல்லாஹ் எனக்கு தௌஃபீக் செய்து என்னுடைய அருமை உம்மா அவங்களுடைய கல்பு ஷரீஃபிலிருந்து வந்த நூறிய கல்புக்கு. மாஷா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத் ஷரீஃப்ல கண்மணி நாயகத்துடைய பேரின்ப காதல்ல பேரின்ப காதலையே ஹபீபுல்லாஹி நூருல்லாஹி ஐனுல்லாஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் மஜத் வ நாயகமானுடைய பேரின்ப காதலே என் வாழ்வாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எனக்கு ஆக்கி வச்சது என்னுடைய அருமை உம்மா நூர் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூரானி கன்சு தய்யிபாவான என்னுடைய அருமை உம்மா சையதத்தினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வ அஃபாத அலைனல் பரகாத் மின்ஹா தஹர ஆமீன். அவர்களுடைய பரக்கத் ஷரீஃப். அப்போ என்னோட உம்மா அவங்களுடைய முபாரக்கான உரு ஷரீஃப் மாஷா அல்லாஹ் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் பிற 24 வரக்கூடிய மதீனத்து முனவராவுடைய கணக்கு போய் இந்த வரக்கூடிய வியாழன் பின்னேரம் வெள்ளி இரவு போகிற 24 மாஷா அல்லாஹ் அது முதலாவது வருஷம் உருஸ் முபாரக். இது அப்போது பஸ்மலா ஷரீஃப்லேருந்து அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு பிற 19லேருந்து அல்ஹம்துலில்லாஹ் உருஸ் முபாரக்குடைய மஜ்லிஸ் என்ன தொடங்குறதுக்கான தௌஃபீக் அல்லாஹ் செஞ்சுட்டான். மாஷா ஏன்னா பஸ்மலா கொண்டு செய்கிற காரியம்தான் ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் உடைய திரு பொருத்தத்திற்கு உரியதாக இருக்கும். அது ஹதரத்தைனி ஷரீஃபைன்ல ரப்புல் ஆலமீன் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத்தைனி ஷரீஃபைன்ல அங்கீகரிக்கப்பட்ட மக்பூலான கபூலியத்தான விஷயமா இருக்கும். மாஷா அல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய அருமை உம்மா ஃபானிஃபி ரசூல் ஆனவங்க. மாஷா அல்லாஹ். அப்போ அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய உருஸ் முபாரக் பஸ்மலா ஷரீஃபுடைய கணக்குப்படியே அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு போகிற 19 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் பஸ்மலா ஷரீஃபுடைய அல்ஃபால் எத்தனைங்க? 19. மாஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுடைய
அச்சரங்கள் எத்தனை? மாஷாஅல்லா, பரிசுத்தமான அச்சரங்கள் 19 அச்சரம், அல்பபெட்ஸ் 19 மாஷாஅல்லா. அதே நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கன்சுல் குனூஸான, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய இலாஹியத்துடைய கன்சுல் குனூஸான அஸ்மாவுல் இதாமான முஹம்மது, அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் ஸலவாத்துல்லாஹி ஸலாமுல்லாஹி தஆலா அஜ்மஈன், இந்த அஸ்மாவுல் இதாமுடைய அல்ஃபால் தய்யிபாவும் 19 மாஷாஅல்லா. பஸ்மலா ஷரீஃபுக்கும் 19, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், முஹம்மத், அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் அஸ்மாவுல் இதாமுடைய அல்ஃபால் தய்யிபாவும் 19 மாஷாஅல்லா. அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன 19ங்கிறது ரொம்ப விசேஷமானது. சில அச்சரங்கள், சில கணக்கு, சில எழுத்துக்கு, சில அதாவது இப்போ 5 இருக்குது மாஷாஅல்லா, பரக்கத்தான நம்பர் 5 மாஷாஅல்லா. காரணம் என்ன? அஹ்லுல் பைத் அத்ஹார் 5 மாஷாஅல்லா, 5 வக்த் 5 சலாத்து மாஷாஅல்லா. 5க்கு அல்ஹம்துலில்லாஹ் நிறைய ஃபதாயில் இருக்குது மாஷாஅல்லா. அனாசிராத் 5 மாஷாஅல்லா. இப்படி 5க்கு என்ன ஏராளமான உலுல் அஸ்மு 5 மாஷாஅல்லா. மாஷாஅல்லா என்ன 5க்கு ஏராளமான ஃபதாயில் இருக்குது. அது மாதிரி 70 இப்போ ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிசான் ஹக்கில் கரீமால் பிஷார செய்றாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் உம்மத்தில் 70,000 பேர் மாஷாஅல்லா என்ன இந்த ஹிசாப் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போவாங்க, விசாரணை இல்லாமல், கேள்வி கணக்கு இல்லாமல் அல்லாஹ் ஜன்னத்துக்கு அனுப்புவான். 70,000 நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 அங்கே ஒரு ஹுசூசியத் செய்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நாளைக்கு 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்யுங்கிறாங்க ஜமாத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருவாயார். புரிஞ்சா? இப்போ 70க்குன்னு சொல்லி அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஒரு விசேஷம் இருக்குது. இப்படி மாஷாஅல்லா என்ன குறிப்பிட்ட சில நம்பர்கள் மாஷாஅல்லா. இப்போ 24 லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய அல்ஃபால் தய்யிபா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமாவுடைய அச்சரங்கள் மாஷாஅல்லா 24 மாஷாஅல்லா, 24 எழுத்து மாஷாஅல்லா. என்ன அப்போ அல்ஹம்துலில்லாஹ் என்ன இதில் அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு பெரிய ஒரு ஹுசூசியத்தை வச்சிருக்கிறார்கள் அல்ஹம்துலில்லாஹ். அந்த முறையில் அல்ஹம்துலில்லாஹ் 19ங்கிற மாஷாஅல்லா என்ன பஸ்மலா ஷரீஃபுடைய அந்த எழுத்து 19 இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதுபோல அஸ்மாவுல் இதாமான முஹம்மத், அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைனுடைய இந்த அஸ்மாவுல் இதாமுடைய மொத்த அல்ஃபால் தய்யிபாவும் 19 இருக்குது மாஷாஅல்லா. ஆகையால தான் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் தௌலத்துல் அலீமான என்னுடைய அருமை உம்மா நாச்சியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஃபாது அலைனல் பரக்காத் மின்ஹா தஹரத் ஆமீன். முதலாவது வருஷ இந்த உருஸ் முபாரக்குடைய மஜ்லிஸ் மாஷாஅல்லா ரபீல் அவல் இந்த 19வது இரவுல இருந்து மாஷாஅல்லா நாம என்ன செய்யறோம் அல்ஹம்துலில்லாஹ் தொடங்குறோம். அப்போ விஷயத்துக்கு வரும். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அல்மத்துல் அக்பர் மதுஹ் ஷரீஃப் மஜ்லிஸ் என்னுடைய அருமை உம்மா அவங்களுடைய ஹதரத் ஷரீஃபுக்கான தஹியத்து மாஷாஅல்லா, அவங்களுக்கான தஹியத்து மாஷாஅல்லா. ஏன்னா அதுதான் அல்ஹம்துலில்லாஹ் உம்மா அவங்களோட ஹதரத் ஷரீஃபுக்கு உள்ள காணிக்க மாஷாஅல்லா தஹியத்து மாஷாஅல்லா. ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த அல்மத்துல் அக்பர் மதுஹ் ஷரீஃப் மஜ்லிஸ் ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அவன் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமானுடைய மகா மகத்துவத்தை மகா கௌரவத்தை அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரான். அல்லாஹ்வுடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் சொல்லித்தரான். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஹ்வ பில் உஃப்கில் ஆலா, வஹ்வ பில் உஃப்கில் ஆலா. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்வின் 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 உயர்வானில் உச்சத்தில் கடைக்கோடியில் இருக்கிறான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாயகத்துடைய அந்த உயர்வின் உச்சத்தை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலுமே என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது மாஷாஅல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாயகத்தை முஹம்மதுன்னு சொல்லி மாஷாஅல்லாஹ் என்ன முஹம்மத் புகழப்பட்டவர்கள், புகழப்படுபவர்கள், புகழுக்கு உரியவர்கள், புகழப்படுபவர்கள், புகழப்பட்டவர்கள், புகழுக்கு உரியவர்கள், எல்லா காலத்திலும் புகழுக்கு உரியவர்கள்.
மாஷா. காலம் இருக்குதோ இல்லையோ ஜாத்த முஹம்மதியா புகழுக்குள்ளதா இருக்கும் மாஷா. எல்லா புகழுக்கு உரியவர்களும், அதாவது விசேஷமானவர்கள் அத்தனை பேரையும் அந்த புகழ் வந்து அவர்களை ஆட்சி செய்யும் மாஷா அல்லாஹ். நம்முடைய நாயகம் புகழை ஆட்சி செய்யக்கூடியவர்கள். நம்முடைய நாயகம் புகழை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் மாஷா. மற்ற அம்பியாக்கள், ரசூல்மார்கள், உலுல் அஸ்முகள், ஏன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து என்ன விசேஷமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களில் விசேஷத்திற்குரிய நபியா இருக்கட்டும், வலியா இருக்கட்டும், குத்துபா இருக்கட்டும், கௌசா இருக்கட்டும், புகழ் என்பது அவர்களை வந்து ஆட்சி செய்யும் மாஷா. புகழ் என்னும் அந்த தன்மை அவர்களுக்கு உண்டாகி அதை கொண்டு அவர்கள் ஒளிருவார்கள் மாஷா அல்லாஹ். நம்முடைய நாயகம் அவ்வாறு அல்ல. நம்முடைய நாயகம் அவர்களுடைய நாளின் ஷரீஃபில் புகழ் வந்து முத்தமிட்டு புகழ் மாஷா அல்லாஹ் பெருமை அடையுது மாஷா அல்லாஹ். புகழ் பெருமை அடையுது மாஷா. புகழ் பெருமை அடையுது மாஷா. ஆகையால் தான் நாயகத்தை முஹம்மதின் யாரு கூப்பிடுறா? அல்லாஹ் கூப்பிடுறா மாஷா அல்லாஹ். வஹுவ பில் உஃப்கில் ஆலா. இந்த ஆயத்து ஷரீஃப்ங்க ஒரு காசான தஃப்சீர் உண்டு மாஷா அல்லாஹ். அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய புகழை மிகைத்தது நம்முடைய நாயகத்துடைய புகழ் மாஷா அல்லாஹ். எப்படி அல்லாஹ்வுடைய புகழை மிகைத்தது விளங்குதா சொல்றது? அல்லாஹ்வுடைய புகழை மிகைத்தது. மிகைத்தது என்ன? அதை தாண்டி போனது ரசூலுல்லாஹ்வுடைய புகழ் மாஷா. கேட்கும் போது சில பேருக்கு என்ன சொல்றாப்புல, அல்லாஹ் காலிக் ஆச்சு. ஆமா, அல்லாஹ் காலிக் மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைர கல்க், காலிக் அல்ல. ரசூலுல்லாஹ் காலிக் அல்ல. ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய முகர்ரபான அப்து மாஷா அல்லாஹ், அப்து தய்யிப். நாயகம் அல்லாஹ்வுடைய அப்து மாஷா அல்லாஹ். கைர கல்க் இல்லா, அஜ்மல் கல்க் இல்லா, ஆலம் கல்க் இல்லா. அல்லாஹ் காலிகுல் ஆலமீன், அல்லாஹ் இலாஹுல் ஆலமீன். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பு, அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்து மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் அப்து மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ரப்பு மாஷா அல்லாஹ். நமக்கு என்ன சொல்றோம்? அல்லாஹ்வுடைய புகழை மிகைத்தது எது? ரசூலுல்லாஹ்வுடைய புகழா இருக்கு. அல்லாஹ்வுடைய புகழை மிகைத்தது ரசூலுல்லாஹ்வுடைய புகழா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? அல்லாஹ் வானம் பூமியெல்லாம் புகழுது. சப்ஹாலில்லாஹி மா ஃபி ஸமாவாத்தி வல் அர்த். வானம் பூமி அதில் உள்ள எல்லா வஸ்துக்களும் அல்லாஹ் புகழுது மாஷா அல்லாஹ். வானம் பூமி மட்டுமல்ல, மலக்குகள் மட்டுமல்ல, ஜிப்ரீல் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் மட்டுமல்ல, அர்ஷ் குர்சி லஹுகால் மட்டுமல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் தக்லீக் செய்யப்பட்ட குல் மக்லூகாத், ஜமீ மக்லூகாத்தும் அல்லாஹ்வை புகழுது மாஷா. எல்லா படைப்பும் அல்லாஹ்வை புகழுது. ஏன்? அல்லாஹ்வுடைய படைப்புல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட மகா விசேஷமான படைப்பு வேற யாரும் கிடையாது மாஷா. ரசூலுல்லாஹ் விட மகா விசேஷமான படைப்பு வேற யாரும் கிடையாது மாஷா அல்லாஹ். வானலோகத்திலும் கிடையாது, பூலோகத்திலும் கிடையாது, மலக்குகள்லையும் கிடையாது, நபிமார்களையும் கிடையாது, ரசூல்மார்களையும் கிடையாது, உலுல் அஸ்மல கிடையாது, எங்கேயும் கிடையாது மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ் விட அல்லாஹ்வுடைய படைப்புல அஃதலானது ஹைரானது மாஷா அல்லாஹ் என்ன யாரும் கிடையாது மாஷா அல்லாஹ். அந்த நாயகமும் அல்லாஹ்வை புகழ்றாங்க மாஷா அல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ்வும் அல்லாஹ்வே புகழ்றாங்க மாஷா அல்லாஹ். புகழ்றாங்க மாஷா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய திருப்புகழ் எப்படி இருக்குது? அத்தனை நபிமார்களும், அத்தனை ரசூல்மார்களும், அத்தனை உலுல் அஸ்முகளும், அத்தனை மலக்குகளும், அத்தனை அவுலியாக்களும், அத்தனை சாலிஹீன்களும், அத்தனை அர்வாஹும், அத்தனை மல செடி கொடிகளும், ஜமாதாத், நபாதாத், ஹைவானாத், அத்தனை மக்லூகாத்தும் இலாஹுல் ஆலமீனான அல்லாஹ் துல் ஜலாலை அத்தனை மக்லூகாத் என்ன செய்து மாஷா அல்லாஹ்? அல்லாஹ்வை புகழுது மாஷா அல்லாஹ். அல்லாஹ் போடுது. இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய போல நீங்க என்ன ரசூலுல்லாஹ்வுடைய போல அல்லாஹ்வுடைய போலோட உயர்ந்ததுன்னு சொல்றீங்க? நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றேன்.
நான் சொல்லல, அல்லாஹ் சொல்றான். அப்துனா என் ரப்பு சொல்றான். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் என்ன செய்யற? மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாஷா அல்லாஹ் முஹம்மத் புகழக்குரியவர்களே, புகழப்படுபவர்களே, புகழப்பட்டவர்களே சொல்லி ரசூலுல்லாஹ்வை யாரு புகழ்றா? காலிக்கு புகழ்றா. மாஷா அல்லாஹ். மக்லூக்கு புகழ்றது அஃதலா, காலிக்கு புகழ்றது அஃதலா? மாஷா அல்லாஹ். புரியுதா? அல்லாஹுவை ஹம்து செய்யக்கூடியது எல்லாம் இபாதுகளா இருக்குது. மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வை புகழக்கூடியது எல்லாம் மக்லூகாத்தா இருக்குது. மாஷா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ் புகழ்றது யார்? மாஷா அல்லாஹ். காலிகா. மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். புரியுதா? அப்ப யாருடைய ஹம்து அஃதல்? மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ஹம்து மாஷா அல்லாஹ் அஃதல். மாஷா அல்லாஹ். எழுதுதா? புரியுதா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை ஹம்து செய்யக்கூடிய ஹாமிதீன்கள் எல்லாம் எப்படி இருக்குது? மக்லூகா இருக்குது. மாஷா அல்லாஹ். முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஹம்து செய்யக்கூடிய ஹாமித் யார்? மாஷா அல்லாஹ். அல்லாஹ் துல் ஜலால். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் துல் ஜலால். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு, அல்லாஹ்வுடைய இராதத் அது, அல்லாஹ்வுடைய மஷியத் அது, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. மாஷா அல்லாஹ். அதான் அல்லாஹ் சொல்றான், வஹுவ பில் உஃப்கில் ஆலா, வஹுவ பில் உஃப்கில் ஆலா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வல்ல. மாஷா அல்லாஹ். உயர்வானில் கடைக்கோடியில் இருக்கிறாங்க நாயகம். மாஷா அல்லாஹ். அவர்கள் உயர்வானில் கடைக்கோடி. அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. புரிஞ்சா? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஹம்து ஷரீஃப் அல்லாஹ்வை தவிர வேற யாராலையும் அறிய முடியாது. புரியுதா? அப்ப நாயகம் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவனுடைய நூருல் அதீமான, கன்சுல் அதீமான, அல்லாஹ்வுடைய கன்சுல் அதீமான, அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலமான, ரசூல கரீமான ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயகமான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படி அழைக்கிறான்? முஹம்மத். மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த ஹபீபுல் ஆலத்துடைய ஸாத் ஆலியாவுக்கு இஸ்முல் ஆலம் என்ன? முஹம்மத். மாஷா அல்லாஹ். நாம இன்னைக்கு என்ன? இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லுல் பைத் அத்ஹார் கன்சு தய்யிபா என்னுடைய அருமை உம்மா நாயகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய குருசுபார்களை தொடக்க நாள் இன்னைக்கு இஸ்முல் ஆலம் முஹம்மத், இஸ்முல் ஆலத்துடைய தஃப்சீர் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மாஷா அல்லாஹ் முஹம்மது பார்க்கிறோம். நாளைக்கு மாஷா அல்லாஹ் மீமை எடுத்துட்டு மாஷா அல்லாஹ் மீமை நவத்திட்டேன்னா ஹம்மது பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு அடுத்த நாளைக்கு மாஷா அல்லாஹ் என்ன? ரெண்டு மீம் இருக்குது, தஜ்தீத் இருக்குது. மாஷா அல்லாஹ் ஒரு மீமை எடுத்துட்டு மாஷா அல்லாஹ் இன்னைக்கு முஹம்மது முழு இஸ்முல் ஆலத்தை பார்க்கிறோம். நாளைக்கு மாஷா அல்லாஹ் மீமை நவத்திட்டு ஹம்மத், அடுத்த நாளைக்கு மாஷா அல்லாஹ் ஹாவை நடத்திட்டு முபித், அதுக்கு அடுத்த நாளைக்கு மாஷா அல்லாஹ் என்ன? அந்த மீம் நடத்திட்டு மத். மாஷா அல்லாஹ். அப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் அதே மீமை ஃபுல்லா எடுத்துட்டு தால். மாஷா அல்லாஹ். அப்ப ஒவ்வொரு நாளைக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ன? ஒவ்வொரு தஸ்ரீஹா நம்முடைய ஷேக் நாயகமான வாப்பா நாயகத்துடைய ஃபைல் பரக்கத்தை கொண்டாடுறோம். இன்ஷா அல்லாஹ். காமிலான ஷேக் யார்? மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத் ஷரீஃப் அவங்களுடைய சுஹபத் மூலமா உண்டாகும். மாஷா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத் ஷரீஃப் சுஹபத் முபாரகா உண்டாகும். மாஷா அல்லாஹ். ரசூல் யாருங்கிற மாலூமாத் வரும். ஆமீன். அது குர்ஆன் மூலமா, சும்மா பாட்டு படிச்சிட்டு போறதில்ல. நம்முடைய பேச்சுக்கு ஸ்பீச்சுக்கு தலீல் என்ன? குர்ஆனா இருக்கணும். மாஷா அல்லாஹ். ஹதீஸா இருக்கணும். மாஷா அல்லாஹ். இது வாக்கியா கதை சொல்லிட்டு போறதில்லை. புரியுது சார்? அப்ப நம்ம எனக்கு என்ன? சூரத்து நஜ்மு ஷரீஃப்ல உள்ள ஆயத்து பார்க்கிறோம். வஹுவ பில் உஃப்கில் ஆலா, வஹுவ பில் உஃப்கில் ஆலா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலமான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கர்ரம் மஜத வல்லம் நாயக கோமானுடைய அந்த அதீமு ஷான் அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான். முஹம்மதுன்னு சொன்னான்ல அல்லாஹ் ஸல்லல்லாஹு.
புகழுக்குரியவர்கள், புகழப்படுபவர்கள், புகழுக்குரியவர்கள், புகழப்படுபவர்கள், புகழப்பட்டவர்கள். புகழப்பட்டவர்கள் பாசம் சொல்லணும்னா புகழப்பட்டவர்கள், புகழுக்கு உரியவர்கள், புகழப்படுபவர்கள். பேலன்ஸ் சொன்னா கீழே பேலன்ஸ் புரிஞ்சா? பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் சொன்னா புகழப்பட்டவர்கள். புரிஞ்சா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் மட்டும் வச்சு புகழ்ந்தான். மாஷா அல்லாஹ், அவன் மட்டும் வச்சு புகழ்ந்தான். புரிஞ்சா? சிருல் மசூனா அல்லாஹ் வச்சிருந்தான். சிருல் மசூனா வச்சிருந்தான். இமாம் سيدنا محمد أجواد الفاسي الشاذلي مكي رضي الله عنه أفاض علينا البركات منه في الدارين. آمين آمين. அவர்கள் சொன்ன யாக்கூத்தி அஷீர் மக்ரிபில ஓதுன மாஷா அல்லாஹ். இமாம் ஃபாசி என்ன சொல்றாங்க? وهو السر المسور، وهو سر المسور. அல்லாஹ் மட்டுமே பார்த்து ஒரு ஹபீப் மாஷா அல்லாஹ், அல்லாஹ் மட்டுமே ரசிச்சு கொண்டிருந்தான். மாஷா அல்லாஹ் மட்டுமே ரசிச்சா. மாஷா அல்லாஹ் மட்டுமே ரசிச்சா. மாஷா அல்லாஹ் அவன் மட்டும் ரசித்த அவனுடைய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய ரசிகர்கள் எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வுடைய ரசிகர்கள். ரசிகர்னா புரியுதா? புரிஞ்சா? எல்லா நபிமார்களும், எல்லா மலக்குமார்களும், எல்லா அவுலியாக்களும் அல்லாஹ்வுடைய ரசிகர்கள். ஆனா அல்லாஹ்வோ முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ரசிகனா அல்லாஹ் இருக்கிறான். ரசூலுல்லாஹ்வோட ரசிகனாக அல்லாஹ். அல்லாஹ் எப்படி எல்லாம் அவன் ஹபீப் என்ன மாஷா அல்லாஹ் அணு அணுவா புகழ்ந்து மாஷா அல்லாஹ் ஆனந்த பேரானந்த பரவசம் அடைகிறான். மாஷா புரியுதா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருப்புகழ் மாஷா அல்லாஹ் என்ன இந்த பூலோகத்தில் சொல்லப்பட்டா அல்லாஹ் அர்ஷுமோ அல்லாஹ்ல என்ன பெரிய ஒரு ஜல்சாவை அல்லாஹ் உண்டாக்குறான். மாஷா மலாயிக்க ஆலாவை அல்லாஹ் கூட்டிடுறான். மாஷா மலாயிக்க ஆலாவை கூட்டி தன் ஹபீபுல் ஆலத்தை மாஷா அல்லாஹ் இந்த பூமியில யாரு புகழ்றானோ அந்த அடியான ஃபக்ர அல்லாஹ் பயான் செய்ய ஆரம்பிச்சிடறான். எங்க மலாயிக்க ஆலா மத்தியில் அர்ஷுல் அதீம். மாஷா அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷரஃப கர்ரம் மஜ்ஜத வ அஸம் நாயக கோமானுடைய அஸமத்துல் அக்பரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது இபாதகளாகிய நமக்கு அல்லாஹ் பயான் செஞ்சு கொடுக்கிறான். வஹுவ பில் உஃபுகில் ஆலா, வஹுவ பில் உஃபுகில் ஆலா. ஷேக் யார் மாஷா அல்லாஹ் பெரிய அமாமத்து கட்டி பெரிய தாடி வச்சு தலவத்துக்கு தஸ்மனி நகரத்தில் போட்டு அதல்ல கை நிறைய ரிங்கு போட்டு. புரிஞ்சா? ஷேக் யார் மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய மாலூமாத் இருக்கணும். மாஷா முஹம்மது ரசூலுல்லாஹ் யாருங்கற மஃஹூமாத் இருக்கணும். மாஷா அல்லாஹ் இமாம் அபுல் ஹசன் அல் ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கலீஃபத்துல் ஆலமான இமாம் அபுல் அப்பாஸ் அல் முர்சி ரலியல்லாஹு தஆலா. அபுல் அப்பாஸ் அல் முர்சி யாரு? இமாம் அஹ்மத் இப்னு அத்தாவுல்லா இஸ்கந்தரி உடைய ஷேக். மாஷா அல்லாஹ் கசீதா புர்தா ஷரீஃப் சொன்ன பூஸ்ரி இமாமுடைய ஷேக்குடைய ஷேக். மாஷா அல்லாஹ் ஷாதுலி இமாமுடைய கலீஃபா அபுல் அப்பாஸ் அல் முர்சி, முர்சிய கலீஃபா அஹ்மத் இப்னு அத்தாவுல்லா இஸ்கந்தரி சாஹிபுல் ஹிகம், அவங்களோட கலீஃபா சுலைமான் ஜஸூலி தலாயில் கைராஸ் அல் முஸன்னிஃப். மாஷா அல்லாஹ் அவங்களோட கலீஃபா இமாம் ஷரஃபுத்தீன் பூஸ்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அஜ்மஈன். மாஷா அல்லாஹ் ஷாதுலி இமாம் அபுல் அப்பாஸ் அல் முர்சிக்கு என்ன கிலாஃபத் கொடுக்கும்போது கேட்டாங்க, மேலே என்ன தெரியுதுன்னு கேட்டாங்க. ஃபவுக்குல என்ன காண்றீங்க? அபுல் அப்பாஸ் முர்சி சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். மேல என்ன பார்க்குறீங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ். வலது பக்கம் என்ன காண்றீங்க? முஹம்மது ரசூலுல்லாஹ். இப்படி சுத்தி கேட்டாங்க. மாஷா அல்லாஹ் திரும்பும் திசையெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் தெரியுறாங்க. மாஷா அல்லாஹ் அபுல் அப்பாஸ் அல் முர்சிக்கு மாஷா அல்லாஹ் திரும்பும் திசையெல்லாம் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரோட பிரகாசத்தை காண்றேன்னு சொன்னாங்க. மாஷா அல்லாஹ் அபுல் அப்பாஸ் அல் முர்சி. ஷாதுலி இமாம் சொன்னாங்க, என் கல்பு ஷரீஃப்ல உள்ள எல்லா இர்ஃபானையும் எல்லா மாரிஃபாவை நான் உங்களோட கல்புக்கு பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க. அதுதான் கிலாபத்.
துண்டு போடுறதில்ல கிலாபத். அதுதான் கிலாபத் மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅலம் நாயக கோமான் அவர்களுடைய ஆலமத்துல் அக்பர் ஹய்யுல் கய்யூமான் அல்லாஹுல் ஜலால் அவனது இபாதுகளாகிய நமக்கு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன சொல்லி தரான். வஹுவ பில் உஃப்கில் ஆலா, வஹுவ பில் உஃப்கில் ஆலா. ஹபீபுல் ஆலமீன் தங்களுடைய மகா உயர்வு மாஷா அல்லாஹ், தங்களுடைய மகா உயர்வு உயர்வானில் கடை கோடியில் உயர்வானில் உச்சத்தில் உச்சத்தில் உச்சத்தில். புரிஞ்சா? அல்லாஹ்வை தவிர அது யாராலையும் அறிய முடியாது. அப்படிப்பட்ட இடத்துல தாங்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவே அவன் பரிபூரணமான இல்மு. அல்லாஹ்வுடைய இல்மு என்ன? இல்மு முத்லக். அல்லாஹ்வுடைய இல்மு முத்லக். இல்மு முத்லக்னா என்ன? பரிபூரணமான இல்மு மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இல்முக்கு என்ன? தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது. தொடக்கம் உண்டா? கிடையாது. முடிவு கிடையாது. படைப்புகளுடைய இல்முக்கெல்லாம் என்ன? தொடக்கம் உண்டு, முடிவு உண்டு. புரிஞ்சா? படைப்புகள்ல நபியா இருக்கட்டும், ரசூலா இருக்கட்டும், அவங்கள்ட்ட உள்ள அவுலியாவா இருக்கட்டும், குத்துபா இருக்கட்டும், கௌசா இருக்கட்டும், கௌசுல் ஆலமா இருக்கட்டும், அவங்கள்ட்ட உள்ள இல்முக்கு என்ன? ஒரு தொடக்கமும் முடிவு உண்டு மாஷா அல்லாஹ். அல்லாஹ்வுடைய இல்மு அப்படி இல்லை, அது இல்மு முத்லக். இல்மு முத்லக்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் எப்படி காண்றா முஹம்மது ரசூலுல்லாஹ்வை? வஹுவ பில் உஃப்கில் ஆலா மாஷா அல்லாஹ். இல்மு முத்லக்ல. புரிஞ்சா? ஹாதிஸான இல்முல அல்ல, முகய்யதான இல்முல அல்ல, இல்மு முத்லக். இல்மு முத்லக்ல அல்லாஹ் காண்றான். வஹுவ பில் உஃப்கில் ஆலா, வஹுவ பில் உஃப்கில் ஆலா மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷர்ரஃப கர்ரம் மஜ்ஜத வஅல்லம் நாயக கோமா லிசானுல் ஹக்கில் கரீமால் பிஷார செய்றாங்க. ஒரு மூமின் எந்த ஈமானோடு வாழ்றாரோ அந்த ஈமானோடு மௌத்தாவார் மாஷா அல்லாஹ். எந்த ஈமானோட மௌத்தாகிறாரோ அந்த ஈமானோட கபரோட இருப்பார் மாஷா அல்லாஹ். எந்த ஈமானோட கபரோட இருக்கிறாரோ அந்த ஈமானோட மாஷா அல்லாஹ் ஹஷ்ருக்கு வருவார், அல்லாஹ்வை சந்திக்கிறது மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் கபத ரசூலுல்லாஹ் புத்அத் முஹம்மதி முத்அத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்தூல் அலைஹிஸ்ஸலாம் கதமைனி ஷரீஃபைன் நூரைனி நூருல் குதுஸுல் அதீமான நம்முடைய உம்மா அவங்க மாஷா அல்லாஹ் காலமெல்லாம் கண்மணி நாயகத்துடைய பேரின்ப காதல்லையே வாழ்ந்து மறைந்து ஃபனாவானவங்க மாஷா அல்லாஹ். அதனால அல்ஹம்துலில்லாஹ் அவங்களுடைய உருஸ் முபாரக் மனாகிபு ஷரீஃப் மாஷா அல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அஸ்மத்துல் அக்பரை கொண்டு அல்லாஹ் ஹயாத்தாக்கி வைக்கிறான் மாஷா அல்லாஹ். அவன் காலமெல்லாம் மாஷா அல்லாஹ் என்ன எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதல்லையே வாழ்ந்தவங்க மாஷா அல்லாஹ். அப்ப அவர்களுடைய தذكرா ஷரீஃப் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மத்துல் அக்பர் மாஷா அல்லாஹ் என்ன அந்த ரூஹு ஷரீஃப் அத ஆசைப்படுது. அந்த ரூஹுல் குதுஸ் மாஷா அல்லாஹ் அத ஆசைப்படுது. அதோட லஸ்ஸத் ஷரீஃப் எல்லாம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃப். பாய் சும்மா இஸ்கே முஹம்மதுன்னு சொல்லி பாட்டு படிச்சுட்டு போற அந்த காலத்துல என்ன ஒரு பெரிய பீரா செமினார் நடத்துறேன்னு சொல்லி என்ன பெரிய ஸ்டேஜ் போடுறது, பாட்டு பாடுறது, என்ன அதுக்கு இஸ்கே முஹம்மது பேர் போட்டுக்கிறது, ஆதார் காட்டுறது, இதெல்லாம் சும்மா என்ன பறக்கத்துக்கு உள்ளது. புரியுதா? இதுல மாஷா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கிடைக்க மாட்டாங்க. ரசூல் எதுல கிடைக்குவாங்க மாஷா அல்லாஹ்? ரசூல் எதுல கிடைக்குவாங்க மாஷா அல்லாஹ்? அல்லாஹ் ரசூலுல்லாஹ் நமக்கு எப்படி சொல்லி தந்தானோ மாஷா அல்லாஹ் அதை பத்தி பிடிக்கணும், அதை பத்தி பிடிக்கணும் மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? விளங்குதா? அவுலியாக்கள்ல உம்மத்தே முஹம்மதுல மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து வந்த அவுலியாக்கள் லிஸ்ட் எடுத்தா பேரின்ப காதல் ரஹ்மத்துல் ஆலமீன் ஹபீப் ரப்புல் ஆலமீன் ஜத்தல் ஹஸன் வல் ஹுசைன்
முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜத் வல்லம் நாயக கோமாருடைய பேரின்ப காதல், ரசூலுல்லாஹ்வுடைய பேரின்ப காதல்ல மையல் கொண்டு மாஷா அல்லாஹ் என்ன மாய்ந்த ஒரு பேருடைய பிரகாசம் என்ன. என் வாழ்க்கையில அல்ஹம்துலில்லாஹ் எத்தனையோ மக்துபாத்துகள் நான் கண்ட மாஷா அல்லாஹ். ஆனா ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தியை போல என்ன ஒரு மிகப்பெரிய நாயகத்துடைய பேரின்ப காதலை நான் காணல மாஷா அல்லாஹ். விளங்குச்சா? அல்ஹம்துலில்லாஹ் என்ன எத்தனையோ ரிசாலாக்களை பார்க்கிற தௌஃபீக் அல்லாஹ் இந்த அப்துக்கு கொடுத்தா மாஷா. விளங்குச்சா? ஆனா என்ன ஹாஜா நாயகத்தை போல ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு பேரின்ப காதல்ல மாஷா அல்லாஹ் என்ன உச்சநிலை அடைந்த ஒளி வீசக்கூடிய ஒரு கண்மணி நாயகத்துடைய பேரின்ப காதல் ஒளி விளக்கைனா மொயினுத்தீனை தவிர வேற யாரையும் நான் காணலாம் மாஷா அல்லாஹ். புரியுதா? அப்படிப்பட்ட மொயினுத்தீன் மாஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை செய்துனா உஸ்மான ஹர்வனுடைய கல்ப அத்ஹர்ல இருந்து வாங்கினாங்க மாஷா. நஜீபு தரஃபைன் சையது சாதாத் ஹாஜா நாயகத்துடைய உம்மாவும் சையதத்து வாப்பாவும் சையது மாஷா அல்லாஹ். ஹாஜா கியாசுத்தீன் ஹுசைனி சையத், ஹஜரத்னா சையதா மூவரா மஹனூ ரலியல்லாஹு அன்ஹா ஹசனி சையத் சையதத்து மாஷா அல்லாஹ். ஆனால் நஜீபு தரஃபைன் மொயினுத்தீன் மாஷா அல்லாஹ் இந்த தௌலத்தை வாங்கினது ஹஜரத் சையதுனா உஸ்மான் ஹர்வனுடைய கல்பாத்தார்ல. அப்ப ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் ஷரீஃபுடைய கமால் இதுக்கு தான் இஷ்குங்கிறது. இஷ்குங்கிறது அரபி வார்த்தை இல்லை, இஷ்குங்கிறது ஃபார்சி வார்த்தை மாஷா. இஷ்குக்கு குர்ஆன் லஃபல் என்ன? இஷ்குங்கிற ஃபார்சி வார்த்தை ஐன் ஷீம் காஃப், ஐன் ஷீம் காஃப் புள்ளி வச்ச பெரிய காஃப். இந்த மூணு எழுத்துக்கு குர்ஆனுடைய லஃபல் என்ன? அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அஷத்து ஹுப். புரிஞ்சா? ஷதீத் அல்ல, அஷத். ஷதீதை காட்டிலும் கடுமையானது அஷத். புரிஞ்சா? அஷத் மாஷாஅல்லா என்ன? அல் கௌசர் ஷான் மாஷாஅல்லா. கதீர், அக்ஸர், கௌசர், அல் கௌசர். புரிஞ்சா? அது மாதிரி மாஷாஅல்லா என்ன? ஷதீத் மஹப்பத் அல்ல, அஷத் மஹப்பத். அதுக்கு தான் ஃபார்சில பேர் இஷ்க் மாஷா. அப்ப இந்த பக்கம் ஆது என்ன ஆனிச்சு? சும்மா யார் சொல்லலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி கத்துறவன் என்ன செய்யறான்? இஷ்கான் பெரிய ஆஷிக் ரசூல். ஒரு பச்சை துண்டை மேல போட்டு என்ன பச்சை சால் போட்டான், பெரிய ஆஷிக் ரசூல். என்ன இதுக்கு என்ன கிடையாது ஒன்றும், இதுக்கு கபூலியத் கிடையாது, இதுக்கு ஒன்றும் கபூலியத் கிடையாது மாஷா அல்லாஹ். ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஷ்கே முஹம்மதி ரெண்டு ரூட்ல வரும் மாஷா அல்லாஹ், ரெண்டு ரூட்ல மாஷா அல்லாஹ். அதுல ஒன்னு மாஷா அல்லாஹ் எந்த கௌமுல பிறந்தாலும் சரிதான் ரசூலுல்லாஹ்வுடைய இஷ்க அல்லாஹ் தௌஃபீக் செஞ்சு கைர கோமார் பாப்ல யாரு கைர கோமார் பாப்ல முஸ்லிம் தான் வரணும். இஷ்கே முஹம்மது உஜுப் அல்ல. ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலேன் ஷரீஃப்ல குர்பானான ஃபானிஃபி ரசூலான ஒரு வலி ஆலா ஹஸ்தியுடைய சுஹபத் மூலமா என்ன அல்லாஹ் கைர கௌமு கூட அல்லாஹ் இஷ்கே முஹம்மதி அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். இஷ்கே முஹம்மதி அல்லாஹ் தௌஃபீக் செய்வான் மாஷா அல்லாஹ். லக்னோல இருக்கிற ஷாமினா ரலியல்லாஹு தஆலா சிஷ்தியா சில்சிலால உள்ள ஒரு பெரிய ஆஷிக் ரசூல் மாஷா அல்லாஹ். இஷ்கே முஹம்மதுடைய ஷாயிர் மாஷா அல்லாஹ். ஷாமினாவுடைய சுஹபத் ஷரீஃப் மூலமா தில்ராம்னு சொல்லக்கூடிய கைர கௌமுக்கு மாஷா அல்லாஹ் இஷ்கே முஹம்மது நசீப் ஆயிடுச்சு மாஷா அல்லாஹ்.
தில்ராம் யாரு? கைரக்கும். இப்ப கைரக்கும் இல்ல, இப்ப மாஷா என்ன ஆஷிக் ரசூல். தில்ராமுடைய சீரத்து பெரிய ஹிஸ்டரி மாஷா அல்லாஹ். கவிதை எழுதினார். சர்வலோரோச்சர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை காதலிக்கிறதுக்கு என்ன முஸ்லிமா இருக்கிறங்கிற அவசியம் ஒண்ணுமில்ல. காரணம் என்ன? அல்லாஹ்வுடைய எல்லா படைப்பு ரசூலுல்லாஹ்வை காதலிக்கிறார். இதுக்கு மசாலா என்ன? ஜாமிஉ ஸஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் தலீலா இருக்குது மசாலா. வகால நபியுனா அலைஹி ஸலாத்து வஸலாம் அன உர்சில்து இலல் ஹல்கி காஃபா. அன உர்சில்து இலல் ஹல்கி காஃபா. அல்லாஹ்வுடைய அத்தனை படைப்புக்கு நான் ரசூலா இருக்கிறேங்கறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிஞ்சா? அப்ப கைர கவுமுக்கு மசாலா என்ன? ரசூலுடைய மஹப்பத் உண்டாகும். புரிஞ்சா? அது மாதிரி ஷாமினாவுடைய சுபத்துல தில்ராமுக்கு உண்டாவி காலமெல்லாம் கண்மன் நாயகத்துடைய பேரின்ப காதல்ல இருந்து கடைசியில வஃபாத் ஆகும் போது என்ன சக்கராத் ஹால்ல கிடக்குறாரு ஷாயிர் தில்ராம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாஷா அல்லாஹ் திரு சமூகம் கொடுத்துட்டாங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஆளுநர் ரசூல் அல்லாஹ்வுடைய நூரான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அதீமை நாம் கனவிலும் நினைவிலும் ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. மாஷா அல்லாஹ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல்லுஹா வஜ்ஹுல் அலீல் அதீம் பா சாத ஜியாரத் நசீப். கண்ணடைச்சி கண்மூடி சக்கராத்து கண்டிஷன் பல நாளா கடந்த தில்ராம் மாஷா அல்லாஹ் வாய் முணுமுணுக்குது, சத்தம் ஓவராவது. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். மாஷா அல்லாஹ் என்ன ஷஹாதத் சொல்றாப்ல. மாஷா அல்லாஹ் பக்கத்துல உள்ளாலாம் அஜாயிபா பார்க்க சொல்றாப்ல. அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எனக்கு சொல்லி தராங்க. மாஷா அல்லாஹ் எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷா அல்லாஹ் பேர் வச்சிட்டாங்க தில்ராம் கௌசரி. மாஷா அல்லாஹ் தில்ராம் கௌசரி. மாஷா அல்லாஹ் எங்கேயே லண்டன்ல ஆப்பிரிக்கால சம்பவம், லக்னோல நடந்த சம்பவம். மாஷா அல்லாஹ் லக்னோ நடந்த சம்பவம். மாஷா அல்லாஹ் ஷாமினாவுடைய சுஹபத் மூலமா. மாஷா அல்லாஹ் ஷாமினாக்கு ஃபைல் எங்கிட்டு போகுது? காதிகான்ற ஆஸ்தான முகத்தஸ்ல இருந்து போகுது. மாஷா அல்லாஹ் காதிகான்ற ஆஸ்தான முகத்தஸ்ல இருந்து ஃபுயூலாத் போகுது. மாஷா அல்லாஹ் இஷ்கே முஹம்மதுங்கிறது என்ன சும்மா ஹாய் ஹோய்னு சொல்லி டிராமா போட்டு வர்றதல்ல பாவா. அது குர்ஆனுடைய நூறுல இருந்து வர்றது. மாஷா அல்லாஹ் குர்ஆனுடைய நூறுல இருந்து வர்றது. மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கலாமுடைய ஃபைலான்ல இருந்து வர்றது. மாஷா அல்லாஹ் ஃபைலான்ல வர்றது. ஃபைலான இலாஹியா, ஃபைலான இலாஹியா. மாஷா அல்லாஹ் فيضان إلهية. قال الله تعالى في القرآن الكريم وهو بالوفق الأعلى، وهو بالوفق الأعلى. حبيب العالمين ما شاء الله. என்ன நம்முடைய ஹபீபுல் ஆலமீன் தங்களுடைய உயர் மகா புகழ் எப்படி இருக்குது? உயர்வான கடைக்கோடி இருக்கிறீங்க. ரசூலுல்லாஹ் யாரு புரிய முடியும்? அல்லாஹ் மட்டும்தான் புரிய முடியும். அல்லாஹ்வை அறிந்தவர்கள் 1,24,000 அம்பியாக்கள் இருக்கிறாங்க. மாஷா புரிஞ்சா? அல்லாஹ்வுடைய தௌஹீத் தெரிஞ்சவங்க 1,24,000 அம்பியாக்கள் இருக்கிறாங்க, ரசூல்மார்கள் இருக்கிறாங்க, உலுல் அஸ்ம் இருக்கிறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தெரிந்தது இலாஹுல் ஆலமீனான அல்லாஹ்வை தவிர வேறு யாராலையும் தெரியும். மாஷா அல்லாஹ் வஹுவபில் வஃகில் அலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹபீபுல் ஆலமீன் தாங்கள் புகழப்பட்டவர்கள், தங்கள் ரப்பால் புகழப்பட்டவர்கள், தங்களுடைய ரப்புடைய குல் மஹ்லூகாத்தால் புகழப்படுபவர்கள். மாஷா அல்லாஹ் புகழப்படக்கூடியவர்கள். மேலும் தங்களுடைய ரப்பால் கியாமத்தில் புகழப்படக்கூடியவர்கள். மாஷா அல்லாஹ் புகழப்பட்டவர்கள், புகழப்படுபவர்கள், புகழுக்கு உரியவர்கள், புகழுக்கு எல்லா காலத்திலும் மாஷா அல்லாஹ் சர்வ புகழுக்குரியவர்கள். முஹம்மத் சையதுனா இமாமுல் ஆலமீன் சையது சாஜிதீன் அபு முஹம்மத் அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்த
இமாம் அலைஹிஸ்ஸலாமுடைய புள்ள இமாம் அல் ஹுமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகத்துடைய வாப்பா நாயகம் இமாம் பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அபத்துல் கரீம் சரியான வாப்பா நாயகமே, எனக்கு மசாலா என்ன அல்லாஹ் பத்தி, அல்லாஹ் யார், ரசூல் யார், இந்த மாலூமாத் மஃபூமாத்தெல்லாம் எனக்கு பயான் செஞ்சு கொடுங்கன்னு இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கேட்டாங்க. மாஷா இது மதீனா முனவரால இருந்து இமாம் சஜ்ஜாத், இமாம் சாஜிதீன், இமாமுல் ஆலமீன், சய்யிது சாஜிதீன், இமாமுல் ஆலமீன் அபு முஹம்மத் அலி ஸைனுல் ஆபிதீன் அல் ஹுசைனி அலைஹிஸ்ஸலாம் மாஷாஅல்லாஹ் என்ன பயான் செஞ்சு கொடுத்தாங்க. மாஷாஅல்லாஹ் இமாம் முஹம்மது பாக்கிர் அலைஹிஸ்ஸலாம் எழுதிட்டாங்க. அந்த பயானாத்துக்கு இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் பேர் வைக்கிறாங்க மிர்ஆத்துல் ஆரிஃபீன். இந்த கிதாபுக்கு பேர் என்ன? மிர்ஆத்துல் ஆரிஃபீன். இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அதுக்கு டைட்டில் பேர் கொடுக்குறாங்க மிர்ஆத்துல் ஆரிஃபீன். மிர்ஆத்துல் ஆரிஃபீன் மாஷாஅல்லாஹ் என்ன இமாம் அபு முஹம்மது அலி ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பயான் செய்றாங்க. மாஷாஅல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இஸ்முல் ஆலம் முஹம்மத் திருநாமத்துக்குள்ள தாரிஃபா தஷ்ரீஹாத், அந்த தஷ்ரீஹாத்துல முதல் தொடக்கம் தான் இன்னைக்கு நம்ம என்ன அந்த கிதாபு தான் முத்தாலா செய்யணும். அந்த கிதாபு தான் முத்தாலா செய்யணும். மிர்ஆத்துல் ஆரிஃபீன் தான் மாஷாஅல்லாஹ் இமாம் ஸைனுல் ஆபிதீன் அலைஹிஸ்ஸலாம் உடைய கன்சுல் குனூஸான நம்முடைய அருமை உம்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உடைய ஒரு சுபாகளை தொடக்க நாள் இன்னைக்கு அவர்கள் பயானா சரிவிதமா சேர்க்க புரிஞ்சா? இந்த பயானாத் இந்த நசீர் ஷரீஃப் மிர்ஆத்துல் ஆரிஃபீனுடைய கிளாஸ் இது மாஷா. மிர்ஆத்துல் ஆரிஃபீனுடைய முத்தாலா மாஷா. வஹுவ பில் வஃகில் ஆலா. இமாம் அலைஹிஸ்ஸலாம் என்ன இந்த ஆயத் ஷரீஃப் தொடங்குறாங்க. மாஷா அல்லாஹ் முஹம்மத் இஸ்முல் ஆலத்துக்கு மாஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஹர்ஃபையா மீமோட எல்லா ஹர்ஃபும் சேர்ந்து மீம் ஹா மீம் தஜ்தீத் ரெண்டு மீம் இருக்கு. மீம் ஹா மீம் மீம் தால் மாஷா அல்லாஹ். புரியுதா? முஹம்மத் புகழக்குரியவர்கள், புகழப்பட்டவர்கள், புகழப்படுபவர்கள், புகழப்பட்டவர்கள், புகழப்படுபவர்கள், புகழுக்கு உரியவர்கள். புகழப்பட்டவர்கள் படைப்புகளெல்லாம் படைக்க முந்தி அல்லாஹ் அவன் மட்டும் என்ன அவனுடைய பேருடைய பிரகாசமான முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜோதியை பார்த்து அல்லாஹ் புகழ்ந்து விட்டுருந்தான். புகழப்பட்டவர்கள், புகழப்படுபவர்கள், படைப்புகளை எல்லாம் படைச்சு அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் காபத்துல்லா ஷரீஃப் கட்டிட்டு என்ன அல்லாஹ் இடத்துல காபாவை கட்டுறதுக்கு அஜ்ரு கேட்கும்போது ரப்பனா அபாத ஃபீஹிம் ரசூலான்னு கேட்கறதுக்கு என்ன காரணம் சொல்லும்போது முஃபஸ்ஸிர் தஃபாசிராத்தில் எழுதுறாங்க. மாஷா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தை பார்த்தாங்க. மாஷா அல்லாஹ் சொர்க்கத்தை பார்த்தா அதுல என்ன ஒரு செடி கொடி ஒரு பழம் ஒரு இலை லீவ்ஸ் ஒண்ணு பாக்கி இல்லை. எதை பார்த்தாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். எங்க எல்லாம் அல்லாஹ்வுடைய இஸ்முல்லாஹ் இஸ்மு ஜலால் எங்க இருக்குதோ அங்க எல்லாம் இஸ்மு ஜமால் இருக்குது. மாஷாஅல்லாஹ் இஸ்மு ஜலால் எங்க எல்லாம் இருக்குதோ அங்க எல்லாம் இஸ்மு ஜமால். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அதனால தான் என்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த யா அல்லாஹ் உன் ஹபீபுல் ஆலத்த மாஷா அல்லாஹ் அந்த புகழுக்குரிய புகழப்பட்ட புகழப்படக்கூடிய அந்த உன்னுடைய ஹபீபுல் ஆலத்த மாஷா அல்லாஹ் என்னோட அம்சத்துல என்னோட புள்ள இஸ்மாயிலுடைய பரம்பரையில வந்து எனக்கு மாஷா அல்லாஹ் என்ன என்னோட பேரப்புள்ளன்னு சொல்லி நான் சொல்லக்கூடிய ஃபக்ர எனக்கு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அதனால தான் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன தாவத் அபி இப்ராஹிம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ஸால் ஹத்தல் கலமா பிஷாசர அன தாவத் அபி இப்ராஹிம் நான் என் தந்தை இப்ராஹிமுடைய துஆவால வந்தேங்க. மாஷாஅல்லாஹ். ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை குஷிப்படுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தோஷப்படுத்துறாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் ஆசைப்பட்டாங்க மாஷாஅல்லாஹ். ஆசைப்பட்டாங்கல்ல மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரஹ்மத்துல் லில் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரஃப கரம் மனித வலம் நாயக குமாருடைய அலீம் ஷான்
அலுமத்துல் அக்பர ஹய்யுல் கய்யூமான அல்லாஹ் துல் ஜலால் அவனது கலாமுல்லாவான குர்ஆனுல் கரீமுல அல்லாஹ் நமக்கு சொல்லி தரான் வஹுவ பில் உஃப்கில் ஆலா வஹுவ பில் உஃப்கில் ஆலா. ஹபீபுல் ஆலமே தாங்கள் மாஷா அல்லாஹ் என்ன உயர்வான உச்சத்தில் கடைகோடி இருக்கிறீங்க. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். முஹம்மது மாஷா அல்லாஹ். ஸல்லல்லாஹு புகழப்பட்டவர்கள் மாஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். புகழப்பட்டவர்கள் மாஷா அல்லாஹ். புகழப்படக்கூடியவர்கள் மாஷா அல்லாஹ். புகழக்கூடியவர்கள் மாஷா அல்லாஹ். தங்களுடைய இஸ்முல் ஆலத்தை என்ன அன்போடு பக்தியோடு பிரியத்தோடு பாசத்தோடு சொன்ன அடியார்கள் எல்லாம் அல்லாஹ் இடத்துல மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்திற்கு உரிய பாக்கியவான்களாக மாஷா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல கபூலியத்து பெற்றோர்கள் ஆவார்கள் மாஷா அல்லாஹ். ஹய்யுல் கய்யூம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவன் ஹபீபுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லு பைத் அத்ஹார் கபத ரசூலுல்லாஹ் புல்ஆத முஹம்மதி முதலத முஹம்மதி ஃபாத்திமத்துல் பத்துல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கரீமான நம்முடைய அருமை உம்மா கண்ணும்மா ரலியல்லாஹு தஆலா அலைஹல் பரக்காத் மின் ஹதரத் ஆமீன் பாபரகாத் தஆலா பரக்கத் ஷரீஃபை கொண்டு ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரின்ப காதலின் மாஷா அல்லாஹ் மாய்ந்து மறைந்து மாஷா அல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இடத்துல மக்பூல் ஆவதற்கான தௌஃபீகை ஆமீன் ரலியல்லாஹு தஆலா بركة كن الله توفيق سيبنا حسبنا الله سيؤتينا الله من فضله ورسوله آمين حسبنا الله سيؤتينا الله من فضله ورسوله آمين حسبنا الله سيؤتينا الله من فضله ورسوله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى الله وتصلي عليه سبحان ربك رب العزة عما يصفون على المرسلين والحمد لله رب العالمين.